Morning, dear aspirants. Today's news. First news. Amid global uncertainties, Modi urges people to cut fuel use, avoid foreign travel. ஸோ சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவில் நடந்திருக்கிற போர்னாலையும் தற்சமயம் ஃபியூல் ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் வி ஹாவ் டு கண்ட்ரோல் அவர் ஸ்பெண்டிங் ஆன் ஃபாரின் குட்ஸ். ஃபாரின் குட்ஸை வாங்குறதுலையும் அதை யூஸ் பண்ணுறதுலையுமான எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கணும். அண்ட் பேஸ்ட் ஆன் த ஃபியூல் பேஸ்டு கம்யூனி இது இருக்கு இல்லையா, டிரான்ஸ்போர்ட் இல்லையா, அதையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து யார் கொடுக்குன்னா அவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கு கொடுத்த அட்வைசஸ். ஸோ இதெல்லாம் என்ன எதை எடுத்துக்காட்டுதுன்னா எக்கனாமிக் சுச்சுவேஷன் அவ்வளோ நல்லா இல்லை. வி ஹாவ் டு மேக் சஸ்டைன் வி ஹாவ் டு சஸ்டைன் அவர் செல்ஃப் இன் த எக்கனாமிக் வே அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இருக்கு. ஸோ இன் ப்ரிலிம்ஸ் ஆங்கிள் வி ஹாவ் டு ரீட் அபவுட் வாட் இஸ் ஸ்வதேசி. இன்டெரக்டா சொல்றது என்ன, ஸ்வதேசி தான், நம்மளோட கூட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ வி ஹாவ் டு ரீட் அபவுட் ஸ்வதேசி. ஃபர்ஸ்ட் என்ன அவர் அட்வைஸ் கொடுத்த என்னென்ன காம்பனன்ட்ஸ் அட்வைசஸ் கன்சிஸ்ட் ஆஃப் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் reduce fuel use. First, reduce fuel use. So, single person ஒரு காரை தனியாக ஹேண்டில் பண்ணி அதிக ஃபியூலை வேஸ்ட் பண்ணக்கூடாது. we have to use public transports like metros இதெல்லாம் பண்ணணும். நெக்ஸ்ட் கோல்டு பர்ச்சேஸ், லிமிட் கோல்டு பர்ச்சேஸ். இப்போ இந்தியா பை கோல்டு வந்து வாங்குறோம் இல்லையா, அது வந்து ஆக்சுவலாக நம்ம ஃபாரெக்ஸ்ல கொடுத்து தான் வாங்குறோம். ஸோ யூஎஸ் டாலர்ல தான் நம்ம கோல்டு வாங்க முடியும். ஸோ அதிகப்படியான யூஎஸ் டாலரை செல் பண்ணி தான் நம்ம கோல்டு வாங்குறோம், இல்லை நம்ம இந்தியன் ருபீஸை யூஎஸ் டாலரை சேஞ்ச் பண்ணி வாங்குறோம். அப்போ டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகுது, அந்த டாலருக்கான விலை தான் நமக்கு வருது. ஸோ ஆக்சுவலா நம்மளோட ஓன் கரன்சி வந்து டிவேல்யூவேட் ஆகும் அதிகப்படியா கோல்டு வாங்குறதுனால. ஸோ வி ஹாவ் டு லிமிட் அவர் கோல்டு பர்ச்சேஸ் இன் த இன்டர்நேஷனல் அரேனா அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் அவாய்ட் ஃபாரின் டிராவல். ஃபாரின் டிராவலுக்கு யூஸ் பண்ண போறீங்கன்னா இப்போ நம்ம அந்த நாட்டோட கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வியட்நாம் போறோம்னா வியட்நாம் கரன்சியை மாற்றணும். ஸோ நம்ம இந்தியன் ருபியை கொடுத்து வியட்நாம் கரன்சி வாங்குவோம். We are making demand for the Vietnam currency, not the Indian currency. So we have to control the foreign travel and we have to promote our domestic tourism. இந்தியாவுக்குள்ளே பார்க்குற நிறைய டூரிசம் சைட்ஸ் இருக்கு, நம்ம அங்கே பார்க்கணும். ரிவைவ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராக்டிசஸ். ஸோ கோவிட் டைம்ல என்ன பண்ணாங்கன்னா டிராவல்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ராக்டிஸை அதிகமாக ப்ரொமோட் பண்ணதுனால ஃபியூல் யூசேஜ் குறைஞ்சி, அதிகப்படியான மூவ்மெண்ட் குறைஞ்சி, கார்பன் டை ஆக்சைட்லேருந்து கார்பன் மோனாக்சைட்லேருந்து இத்தனை எமிஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆச்சு. ஸோ இது எல்லாம் வந்து மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸுக்கு வந்து இப்போ ஆக்சுவலா ஃபர்டிலைசர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல அதிகப்படியான ரேட் இருக்கும், பட் சப்சிடி கொடுத்து நம்ம வந்து அந்த ரேட்டை வந்து குறைச்சி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் யூசேஜையும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டு ரீட் அபவுட் ஸ்வதேசி. வாட் இஸ் ஸ்வதேசி அப்படின்னா இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸை இந்தியன் கன்சியூம் பண்ணணும், அதுதான் ஸ்வதேசி. ஃபர்ஸ்ட் இட் கேம் அப் அண்ட் மூவ்மெண்ட் இன் 1905. 1905ல இருந்து தான் அது மூவ்மெண்டா இன்க்ரீஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? மீன்ஸ் ஸ்வதேசி மீன்ஸ் ஒன்ஸ் ஓன் கண்ட்ரி. ட்ரிகர்ட் பை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். 1905ல லார்ட் கர்சன் வந்து பார்ட்டிஷன் பண்றாரு. ஸோ அந்த ரியல் இன்டென்ஷன் பிஹைண்ட் த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் இஸ் டு இன்டென்ஸ் த இந்தியன் முஸ்லீம் அண்ட் இந்துஸோட கம்யூனல் கிளாஷை இன்டென்ஸ் பண்றதுக்காகவே அவர் என்ன பண்ணாருன்னா பார்ட்டிஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஃபார் தட் அகைன்ஸ்ட் இந்தியன் நேஷனல் லீடர்ஸ் ஸ்டார்டட் த மூவ்மெண்ட் கால் ஸ்வதேசி. ஆகஸ்ட் 7, 1905ல ஸ்டார்ட் பண்றாங்க பை திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பத் ராய், அரவிந்தோ கோஷ் அண்ட் ரவீந்திரநாத் தாகூர். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ்? ஃபர்ஸ்ட் பாய்காட். ஃபாரின் கூட்ஸ் பாய்காட் பண்றது. we are not going to buy the England made goods, and instead we are going to buy our own Indian made goods அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இண்டிஜினஸ் கூட்ஸ். நேஷனல் எஜுகேஷன். எஸ்டாப்ளிஷ் நேஷனல் ஸ்கூல். பிரிட்டிஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஸ்கூல்ல படிக்காம நம்மளோட நேஷனல் ஸ்கூல் நம்மளே ஓனா கிரியேட் பண்ணும். லீடர்ஸ் வந்து அந்த 1905ல ஓன் ஸ்கூல்ஸ், ஓன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ப்ரமோட் ஆச்சு. எதனாலனா இந்த ஸ்வதேசி மூவ்மெண்டால. லைக் தட் இன்டைரக்ட்லி மிஸ்டர் மோடி ப்ரமோட்டட் த ஸ்வதேசி நவ். Next, maritime security is of primordial importance to Indian Ocean region. So IORA, Indian Ocean Rim Association அப்படிங்கிறது என்னன்னா இந்தியன் ஓஷன்ல ஜாயிண்ட்ல இருக்கிற இந்தியாவில இருந்து எல்லா இந்தியன் ஓஷன் அட்ஜசன்ட் கண்ட்ரிஸ் ஃபுல்லா சேர்ந்து ஒரு யூனியன் ஃபார்ம் பண்றாங்க. அதுதான் இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனோட மெயின் ரீசன் என்னன்னா டு செக்யூர் எக்கனாமிக்கல் activities of all the countries in the Indian Ocean region. அப்போ என்ன அர்த்தம்?
ஒரு க்ரூட் ஷிப், ஒரு ஆயில் எடுத்துட்டு போற ஷிப்பா இருக்கலாம், இல்ல ஃப்ரைட் எடுத்துட்டு போற ஷிப்பா இருக்கலாம், அந்த ஷிப்பை வந்து செக்யூரா கொண்டு போகணுங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா நேஷனுக்குமே இருக்கு அப்படிங்கறத நரேட் பண்றதுக்காக ஆரம்பிச்சது தான் இந்த இந்தியன் ஓஷன் ரிம் அசோசியேஷன். அதோட 30th ஆனிவர்சரி 2027ல என்னன்னா இந்தியா சேர் பண்ண போது, இந்தியா லீட் பண்ண போது அந்த மீட்டிங். ஸோ கீ கன்செப்ட் என்னெல்லாம் பண்ண முடியும்னா எனர்ஜி செக்யூரிட்டி, ஃபியூவல் பிரைஸ். ஸோ இந்த இந்தியன் ஓஷன்ல ஃபியூவல் எடுத்துட்டு ஒரு கப்பல் கிராஸ் பண்ணாதான் ஃபியூவல் செக்யூரிட்டி ஃபார் த கண்ட்ரிஸ், எந்த கண்ட்ரியா இருந்தாலும் போய் சேர முடியும். ஸோ ஃபியூவல் செக்யூரிட்டி தான் ஃபர்ஸ்ட், ஃபுட் செக்யூரிட்டி, ஃபிஷரிஸ், மேரிடைம் சேஃப்டி. ஸோ அந்த இடத்துல இப்போ இந்தியன் ஓஷன்ல அதுவும் சோமாலியா சைட்லலாம் அதிகமா என்னன்னா கடல் கொள்ளையர்கள் பிரச்சனை, பைரட்ஸ் பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி. அதை அப்போஸ் பண்றதுக்காக தான் இந்த IORA, ரைட்? எஸ்டாப்ளிஷ் 1997, ஹெட் குவார்டர் வந்து எமின் Mauritiusல தான் ஹெட் குவார்டர்ஸ். as of now there are about 23 member states across 4 continents. எல்லா கான்டினென்ட்லயும், ஆப்பிரிக்காவில இருந்து ஆஸ்திரேலியால இருந்து இந்தியால இருந்து எல்லா கான்டினென்ட்லயும் இருக்கிறவங்க தான் இங்க மெம்பர்ஸா இருக்கிறாங்க. ஓகேவா? பாகிஸ்தான் இஸ் நாட் a member. பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, பட் they are not the member. ஓகேவா? மேரிடைம் சேஃப்டி, ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோட் பண்றது, ஃபிஷரிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். டிசாஸ்டர் இந்த டேர்ம் வந்து ஹியூமன் மேன்மேட் டிசாஸ்டர் வரும், நேச்சுரல் டிசாஸ்டர் வரும். எந்த டிசாஸ்டரா இருந்தாலும் இந்த ரிம் அசோசியேஷன்ல இருக்க மெம்பர்ஸ் வந்து ஒரு மெம்பர் வந்து இன்னொரு மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சார்ட்டர்கள் இருக்க ஒரு விஷயம். இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ், வி ஆர் சாகர் விஷன். சாகர் அப்படின்னா செக்யூரிட்டி அண்ட் growth ஃபார் ஆல் இன் த ரீஜன். சாகர் இதுதான் அந்த சாகரோட அப்ரிவேஷன். என்னன்னா இந்த மேரிடைம் செக்யூரிட்டியை கன்ஃபைன் பண்றதுக்கும் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்றதுக்குமான ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த சாகர் விஷன். வி ஆர் ப்ரொபோஸ்டு மகா சாகர் பாலிசி. இந்த சாகர்னாலே ஓஷனை குறிக்கும். அண்ட் இந்த IORA வந்து ஓஷன்னால வர்ற எக்கனாமிக் பாலிசியா இருக்கட்டும், எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், ஃபியூயல் பிரைஸா இருக்கட்டும், எல்லாத்தையும் ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக தான் இந்த சாகர் விஷன். ஓகேவா? நெக்ஸ்ட், பேப்பர் லீக்ஸ், ஃபேக் டிகிரிஸ், ரெக்ரூட்மெண்ட் ஃப்ராட், ED probes 4,000 crore scams in education sector. ஸோ எஜுகேஷன் செக்டார்ல இதுவரைக்கும் நடந்தமான ஸ்கேம்ஸை மானிட்டர் பண்ணி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தெர் ஆர் அபவுட் 4,000 crore, 4,000 கோடிக்கான ஸ்கேம் நடந்திருக்கு. எது இதுல அப்படின்னா பேப்பர் லீக், எக்ஸாம் முன்னாடி பேப்பர் லீக் பண்றது, ஃபேக் டிகிரி சர்டிபிகேட், ரெக்ரூட்மெண்ட் ஃப்ராட், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் ரெக்ரூட் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கு காசு வாங்கிட்டு பண்றது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஃபுல்லாக நடந்திருக்கு. ஸோ அதை ED வந்து சர்டன் ஆக்ட்ஸ் மூலமா அதை கண்டுபிடிச்சு ஃபைல் பண்ணியிருக்காங்க. டோட்டல் ஸ்கேம் வேல்யூ வந்து 4,000 crore, அசட் அட்டாச்சு. ஸோ இதுல EDக்கு ஒரு பவர் இருக்கு. என்னன்னா இப்போ இவங்க தான் அந்த கிரைம் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ண முடியும். அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபர்தரா அந்த பர்சன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ 1,500 crore அசட் ஒர்த்துக்கான ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணியிருக்காங்க. 25,000 அப்பாயின்மெண்ட்ஸ் கேன்சல்டு. வெஸ்ட் பெங்கால்ல எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் ஸ்கேம் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணனால அந்த அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் வந்து இப்போ எடுத்தது EDனால. நெக்ஸ்ட், அந்த 5,500 crore வந்து அல்ஃபாலா குரூப் மேல வெஸ்ட் பெங்கால் டீச்சர்ஸ் ஸ்கேம்ஸ் அவுட் ஃப்ராட் பண்ணிருக்காங்க. டெல்லி ஸ்கூல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல irregularities இருந்தத கோட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? we have to read about enforcement act. what is enforcement act? it is established to face the adverse situation caused by economic transaction beyond our limit. என்னன்னா இந்த மணி லாண்டரிங் அப்படிங்கிற ஒரு பெரிய இஷ்யூ இருக்கு. அந்த இஷ்யூவை ஃபேஸ் பண்றதுக்காக எக்ஸ்க்ளூசிவா ரெடி பண்ணது தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஓகேவா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன், ஃபினான்ஷியல் கிரைம்ஸ், இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சது தான். எஸ்டாப்ளிஷ் 1956. ஓகேவா? அதோட பர்வியூல வர்றது மணி லாண்டரிங், ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 அண்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இப்போ இந்தியன் கரன்சிக்காக ஆப்ட் வேல்யூ ஆஃப் ஃபாரின் கரன்சியும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அதுல வந்து கிரைம் பண்ணுவாங்க. இந்தியன் கரன்சியை ஃபாரினுக்கு கொண்டு போயிட்டு பதுக்கி வச்சுட்டு அதுக்கான வேல்யூவானதை திருட்டுத்தனமா உள்ள கொண்டு வராங்க. தென் அந்த அன்அக்கௌண்டட் மணி கெட் இன் டு த ஃப்ளோ ஆஃப் இந்தியன் ஃபினான்ஷியல் சிஸ்டம், அதை ஸ்டாப் பண்றதுக்காக வந்தது தான் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். ஸோ பவர்ஸ், search and seizure, attach property, arrest, it can arrest the accused and file prosecution before special court. Special court, இந்த PMLA ஆக்ட் என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு ஸ்பெஷல் கோர்ட் இருக்கு. அந்த கோர்ட்ல ED போயிட்டு வாதாட முடியும். ஓகேவா? ஸ்பெஷல் கோர்ட், PMLA கோர்ட் வாதாட முடியும். அண்ட் தென் அப்பீல் ட்ரிபியூனல், அந்த ஸ்பெஷல் கோர்ட்டோட வேர்டிக்டை அப்பீல் பண்ணிட்டு ட்ரிபியூனலுக்கு நம்ம போக முடியும். ஸோ இது எல்லாம் இந்த EDயால சாத்தியம். ரைட்? கிரிட்டிசிசம், பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ், அதை பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ் பண்ண முடியும். லோ கன்விக்ஷன் ரேட்.
ஸோ கேஸ் ஃபைல் பண்ணிட்டு அந்த ஜட்மெண்ட் வந்து அவங்களுக்கு அட்வர்ஸா வரல, அது மாதிரி கன்விக்ஷன் ரேட் வந்து கம்மி. மார்க்ஸ் கொஸ்டின், மெயின் மார்க் கொஸ்டின், any disruption in the Indian Ocean will have a deep impact on the region economy. Yes. Discuss the economic vulnerabilities of IOR littoral states and importance of maritime security. ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்க்கு எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருத்தி தருவோம். தேங்க்யூ.